வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ஒரு 3 ஹெட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம். மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் உண்டான நிதி உறவுகள், நிதி சார்ந்த உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு 3 ஹெட்டோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அந்த பேலன்ஸ் கிளாஸ் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு 3 ஆர்டிகல் கொடுத்து 268, 69, 70 இந்த 3 ஆர்டிகல் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்டிகல்ஸும் இருக்கு. இந்த ஆர்டிகல் மூலிமா சென்டரும் ஸ்டேட்டும் நிதி சார்ந்த டாக்ஸஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சென்டர் போட்டு கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டட், அதாவது வாங்குறதும் அது தானே வச்சுக்கிறதும் ஸ்டேட்ஸ், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு வருவாய் முழுவதும் அரசே வைத்துக்கொள்ளும் வருவாய்கள் என்ன அப்படிங்கிறதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை முழுவதும் மாநில அரசே வைத்துக்கொள்ளும் வரிகள், அதையும் பார்த்தோம். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், ஸ்டேட்டும் சென்ட்ரும் அதை எப்படியெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, அந்த வகையான வரிகள் என்ன, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை மாநில அரசு பிரித்துக்கொள்ளும். இதுல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதோட கரெக்டா ஸ்டாப் பண்ணோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சில டாக்ஸஸ் வந்து லிவீட் அண்ட் கலெக்டட் அண்ட் ரீடைன் பை த ஸ்டேட்ஸ், மாநில அரசாலே விதிக்கப்பட்டு மாநில அரசாலே கலெக்ட் பண்ணி மாநில அரசே வைத்துக்கொள்ளும் வரிகள் என்னலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. அதில் சம் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் டாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ரெவன்யூ, இந்த நில வருவாய். இந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்ஸ் ஆகட்டும், ஒரு நிலத்தை வாங்குறது விற்கிறது, இதுக்கு உண்டான டாக்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டாக்ஸ், ஒரு லேண்டை வாங்கி ஒரு லேண்டை விற்கிறது, மற்றவங்க பேருக்கு மாற்றுறது, இதுக்கெல்லாம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணும். அந்த டாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டிட்டர்மைன் பண்ணும், ஸ்டேட் கலெக்ட் பண்ணும், ஸ்டேட்டே வச்சுக்கும். அந்த மாதிரி சில டாக்ஸஸும் இருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்கம், ஸோ வருவாய், வேளாண்மையில இருந்து வரக்கூடிய வருவாய்களுக்கு, இன்கமுக்கு போடப்படுற வரிகள், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போட்டுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் கிடையாது. சில அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டே வந்து அப்ரோப்ரியேட் பண்ணிக்கும். அடுத்தது லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், டாக்ஸஸ் ஆன் லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங், நிலங்கள் மற்றும் கட்டிடங்களின் மீதான வரிகள். இதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா லேண்ட் டேக்ஸ் கட்டுவீங்க, பில்டிங் டேக்ஸ் கட்டுவீங்க. இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வரும். அடுத்தது மினரல் ரைட்ஸ், ஸோ உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கனிம உரிமைகள் மீதான வரிகள், பாக்ஸைட்டு, இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கோல்டு, இந்த மாதிரி தாதுக்கள், இந்த மினரல்ஸ்க்கு போடப்பட்ட வரிகளும் ஸ்டேட் வந்து போடும், கலெக்ட் பண்ணும், ஸ்டேட்டே வச்சுக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒன்று டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் ஆல்கஹாலிக் லிக்வர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷனுக்கு, சரிங்களா, மதுபானங்கள், டாஸ்மாக், இந்த மாதிரி மதுபானங்கள் விற்பனைக்கு உள்ள, அதாவது ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணுற மதுபானங்கள், மனிதர்களுக்காக மதுபானங்கள் விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான வரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் போட்டு ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டே அப்ரோப்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஹெட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து இருக்கு. இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் ரெவன்யூ. இது இந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 101 80வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. ஸோ இது 4 ஹெட்டு கீழே வந்து நம்ம என்னென்ன டாக்ஸஸ் யார் யார் போடுவாங்க, யார் யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவன்யூஸ், வரி அல்லாத வருவாய்கள். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு எக்கானமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் மூலியமா தான் வருவாய் இல்லை, அதிகமான அமௌண்ட் வந்து டாக்ஸஸ் மூலியமா வரும். அந்த டாக்ஸஸே பார்த்தீங்க அப்படின்னா நேரடி வரிகள், மறைமுறை வரிகள், டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன, இன்டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே உங்க பொருளாதாரம் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸஸ் போக சில வருமானங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டாக்ஸ் ரெவன்யூஸ், டாக்ஸஸ் அல்லாத சில ரெவன்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஃபைன் வாங்குறாங்க. டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவில் போகிறீங்க, உங்கள்கிட்ட ஃபைன் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் இது பண்ணுற ஒரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்துக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி உள்ளே போகிறீங்க இல்லையா, அந்த ஃபீஸ், டோல் சார்ஜஸ், கவர்மெண்ட் அல்லாதது, ப்ரைவேட் பாடி அல்லாத சில கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக சில ஹைவேஸோட சார்ஜஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீஸஸ் அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் சென்டருக்கு எதெல்லாம், நான் டாக்ஸஸ் ரெவன்யூ ஸ்டேட்ஸ்க்கு எதெல்லாம், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், இந்த மாதிரி தந்திகள் மற்றும் தபால்கள், இதுக்கெல்லாம் போடக்கூடிய வரிகள், சரிங்களா. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு தபால் ஒரு கார்டு வாங்குறீங்க, அதில் ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கணும், அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்புறீங்க.
அப்ப அந்த ஸ்டாம்புக்கான பைசா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாரி தான். இது இந்த சர்வீஸ் யூஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெவென்யூஸ் வருது இல்லையா? இதான் வந்து சென்டருக்கு கிடைக்கிற போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப். அதிலிருந்து வரக்கூடிய வருமானம். அதே மாரி ரயில்வேஸ் பாத்தீங்க அப்படின்னா, 2 இருக்கு இல்லையா? ரயில்வேஸ்ல வந்து பேசஞ்சர்ஸையும் கூட்டு போவாங்க, கூட்ஸையும் கூட்டு போவாங்க. இப்ப கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்துக்கு வந்து ரயில்வேஸ் வந்து எதுவுமே ஓடல. எல்லா ரயில்வேஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா கூட்ஸ் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 3 மாத காலம்ல ரயில்வேஸ்க்கு லாபமா, நஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரயில்வேஸ்க்கு ஒரு பெரிய லாபம். கிட்டத்தட்ட மாசத்துக்கு 40,000 கோடி லாபம். கூட்ஸ் ஏத்துறதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேஸ்க்கு பெரிய லாபம். பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்சிடைஸ்டு ரேட்ல தான் வந்து அ ரயில்வேஸ் வந்து ஓட்டிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தட்டுகள் கிராஸ் சப்சிடைசேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனீங்கன்னா, அது உங்களுக்கு பைசா அதிகம். செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஓப்பன் டிக்கெட் அந்த மாரி. அப்போ ரயில்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எக்கனாமிக்கலா ஒருத்தவங்க டிராவல் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசஞ்சர்ஸ், கூட்ஸ் 2ம் சேர்த்து கூட்ஸ்ல தான் அதிக அளவு வருமானம் வருது. ஆனா ரயில்வேஸ் மொத்தமா இப்ப ப்ராஃபிட்ல ஓடுதா, லாஸ்ல ஓடுதான்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்ல தான் ஓடுது. கிட்டத்தட்ட ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 98%. அது என்ன ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்? ஸோ ரயில்வேஸ்ல ஒரு ரூ. 100 கவர்ன்மெண்ட் முதலீடு பண்ணுது அப்படின்னா, அதுல ரூ. 98 பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கே போயிடுது. அங்க இருக்க ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்குறது, அந்த ரயில்வேஸ் வந்து ரயில வந்து ஓட்டுறதுக்கு உண்டான சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்ப ரூ. 2 தான் வந்து ரூ. 100ல ரூ. 2 தான் வந்து கவர்ன்மெண்ட்டுக்கு இப்ப தற்போது லாபம் இருக்கு. ரயில்வேஸ் வந்து நஷ்டத்துல போல ரொம்ப கம்மியான அளவு லாபத்துல வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங். இந்த ரயில்வேஸ்ல இருந்து வரக்கூடிய காசு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் டாக்ஸ் ரெவென்யூல சென்டருக்கு மட்டுமே போகக்கூடிய காசு. உங்க ஸ்டேட்ல ஓடுற ரயில்வேஸா இருந்தாலும் சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு போகும் அப்படின்னா வந்து கவர்ன்மெண்ட்டுக்கு தான் போகும். அடுத்தது பேங்கிங். ஸோ பேங்கிங் வங்கிகள் தொடர்பான இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கு உண்டான வருமானங்கள், ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டாக்ஸ் ரெவென்யூ சென்டரோட நான் டாக்ஸ் ரெவென்யூல வரும். பிராட்காஸ்டிங் ஒளிபரப்பு. ஸோ இந்த மாரி ஒளிபரப்பு செய்யப்படுது இல்லையா? டிவி சேனல்ஸ் இதெல்லாம் ஓடிடி கிடையாது. ஓடிடி சேனல்ஸ் எல்லாமே மத்த டிவி சேனல்ஸ் எல்லாம். ஏன்னா ஓடிடி சேனல்ஸ் அன்ரெகுலேட்டடா இருந்திருக்கு. இப்ப அதையும் ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. இப்ப அதிலயும் ஏதாவது டாக்ஸஸ் பிராட்காஸ்ட் பண்றதுக்கு வந்து கட்டக்கூடிய வரிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்து போகக்கூடியது. காயினேஜ் அண்ட் கரன்சி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். காயினேஜ் அண்ட் கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கரன்சி பிரிண்ட் பண்றதும், காயின் பிரிண்ட் பண்றதும் எக்ஸ்க்ளூசிவா யாரோட பவர்? சென்டரோட பவர். ஸோ காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டால எந்த காயினையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ ஸ்டேட் கவர்ன்மென்ட் வந்து இப்ப கலைஞரோட போட்டோ போட்டு ஒரு காயின்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து காயின்ஸ் இஷ்யூ பண்றது ஃபுல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஒரு கரன்சி ரூ. 2000 நோட்டு இஷ்யூ பண்றாங்க. அந்த ரூ. 2000 நோட்டோட மதிப்பு அந்த பேப்பரோட மதிப்பு ரூ. 2000 கிடையாது. அந்த ரூ. 2000 பேப்பரோட மதிப்பு வந்து ரூ. 4 ரூ. 5 தான் இருக்கும். ஆனா அதோட வேல்யூ எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கு? ரூ. 2000. இப்ப மீதி இருக்க ரூ. 1995 யாருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு தான். ஸோ இது மூலியமா இருக்கக்கூடிய ரெவென்யூஸ் எல்லாமே பணம் அச்சடிக்கிறனால, அந்த பணத்த அச்சடிச்சு வெளிய விட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து வரும் ரூ. 2000 நோட்டுங்கும்போது ரூ. 5 தான் அந்த நோட்டோட மதிப்பு. மீதி ரூ. 1995 பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு உண்டான வருமானம் தான் சொல்லலாம். இதெல்லாம் நான் டாக்ஸ் ரெவென்யூஸ் ஆஃப் கவர்ன்மென்ட். அடுத்தது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். நெறைய பொது நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? மத்திய அமைச்சகத்தோட பொது நிறுவனங்கள். பெல் ஆகட்டும், இந்த மாரி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இவ்வளோ நாள் வந்து ஏர் இந்தியா வந்து இந்தியா தான் ஐ மீன் கவர்ன்மெண்ட் வச்சிருந்துச்சு. இப்ப தான் அது பிரைவேடைசேஷன் பண்ணாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய பப்ளிக் கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுலருந்து வரக்கூடிய வருமானங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்டருக்கு போகுது. ஸோ இந்த மாரி சென்ட்ரல் ஆகட்டும், ஸ்டேட் ஆகட்டும், அவங்களுக்கு வெறும் வரிகள் மூலியமா மட்டும் தான் வருமானம் வருதுன்னு சொல்ல முடியாது. வரிகள் அல்லாத வருமானங்களும் இருக்கு. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சென்டருக்கு கிடைக்கிற இந்த மாரி வருமானங்கள். இதுல இருந்து ஒரு பெரிய டீசென்ட்டான வருமானங்களும் கிடைக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்டருக்கு தான் போகும். சரிங்களா? ரயில்வேஸ்லேருந்து வருது, பேங்கிங்ல வருது, பிராட்காஸ்டிங் இந்த மாரி நாணயம்லேருந்து வருது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, முழுவதும் மத்திய அமைச்சத்துக்கு போகும். அதே மாரி மாநில அமைச்சகம் ஸ்டேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, சில வரிகள் அல்லாத வருமானங்கள் மாநில அமைச்சகத்துக்கும் இருக்கு. இரிகேஷன், ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா அதோட வருமானங்கள் எங்க போகுது பாருங்க. ஸ்டேட்டுக்கு தான் போகுது. அதனால தான் கன்கரண்ட்ன்னு ஒரு ஒரு லிஸ்ட்டே இருக்காது. கன்கரண்ட்ல இருக்கிறத ஒண்ணா ஸ்டேட்டுக்கோ, சென்டருக்கோ மாத்திருவாங்க. இப்போ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு மாத்திட்டாங்க. அப்போ ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ஸ்டேட்டுக்கு தான் போகும். இரிகேஷன் நீர்ப்பாசனம் அதுல வந்து வருமானங்கள் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் ஸ்டேட்டுக்கு போகும். ஃபாரஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஃபிஷரீஸ் மீன் வளங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்க்கு தான் போகும். அதே மாரி ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள். ஃபிஷரீஸ் அப்படிங்கும்போது ஸ்டேட்டோட இன்லேண்ட் ஃபிஷரி ஆகட்டும், அந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்டர்னல் ஃபிஷரி ஆகட்டும், மெரைன் ஃபிஷரிங் ஆகட்டும்.
இதுவும் யாருக்கு போகும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகும். ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்களும் பாத்தீங்க அப்படின்னா, மாநில பொதுத்துறையும் மாநிலமும் நிறைய பொதுத்துறையை வந்து எடுத்து நடத்துது இல்லையா? அது ஸ்டேட் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸும் ஃபுல்லா காசு வந்து ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிதி பார்த்தோம். அந்த நிதியில வந்து டாக்ஸஸ் எப்படிலாம் ஷேர் பண்றாங்கன்னு பார்த்தோம். டாக்ஸஸ் மட்டும் இல்ல, நான் டாக்ஸ் ரெவென்யூஸும் இருக்கு. நான் டாக்ஸ் ரெவென்யூஸ்க்கு வந்து சென்டருக்கு என்ன மாதிரி நான் டாக்ஸ் ரெவென்யூஸ் வருது, ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரி நான் டாக்ஸ் ரெவென்யூ வருது அப்படிங்கிறத இதுல சொல்லியிருந்தேன். இப்ப அடுத்ததா வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறதும் ஜிஎஸ்டி கவுன்சில் 279A. இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இந்த நம்ம கண்ட்ரில வந்து எப்படி அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். டாக்ஸ்ல வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதாவது ஒரு பொருளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வரி போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி போடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் ஒரு ஒரு இடத்துல இருந்து மாறுது. நம்ம ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகுது. ராஜஸ்தானுக்கு போகுது. இப்ப அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சாக்ட் ஆகும்போது அங்கேயும் வரி போடுறாங்க. அந்த கவர்மெண்ட்டும் வரி போடுறாங்க. இப்ப இந்த மாரி நெறைய வரிகள் சேர்ந்து கடைசியில இந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட் சார்ஜ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கன்சியூமர் பொதுமக்களுக்கு தான் கையில. அவங்களோட முதுகுல தான் இந்த டாக்ஸஸ் ஃபுல்லாமே விழுது. இவன் போடுற டாக்ஸஸ் இந்த பிரைஸஸோட ஆட் ஆயிரும். இவன் போடுற டாக்ஸஸ் பிரைஸோட ஆட் ஆயி கடைசியில அந்த பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இது இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து எடுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து இங்க டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா? கடைசியில எங்க விக்கிறாங்களோ, அங்க வந்து ஒரு டாக்ஸ் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்களுக்குலாம் இந்த டாக்ஸ்ல இருந்து இந்த 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 அமௌண்ட் வாங்குறாங்களே, இந்த அமௌண்ட் பிரிச்சு குடுக்குறது. இந்த மாரி ஒரு சிஸ்டம் தான். காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம். ஜிஎஸ்டி பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து உங்களோட எக்கனாமிக்ஸ்ல வந்து கவர் ஆகும். நம்ம ஜிஎஸ்டி பாலிடிக் எங்கெல்லாம் ரிலேட் ஆகுது. ஸோ இந்த மாரி ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்ட அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். 101வது சட்ட திருத்தம் மூலியமா 2016ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடுறாங்க. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட வருமானம் இதுல வந்து பாதிக்கப்படும் இல்லையா? எல்லாத்தையுமே ஒரே டாக்ஸ் ஆக்கிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு டாக்ஸ் போடுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வருமானம் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? அப்ப இந்த இந்த மாரி ஒரு கான்ஸ்டிடியூஷனலா அமெண்ட் பண்ணி கொண்டு வர ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்? ஒண்ணா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். 2/3 மெஜாரிட்டில லோக்சபாலயும், ராஜ்யசபாலயும் பாஸ் பண்ணணும். ஃபெடரல் கூட்டாட்சிய பாதிக்கப்படுற மாரி விஷயம் இருந்துச்சுன்னா, ஹால்ஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட என்ன பண்ணணும்னா ராட்டிஃபிகேஷன் வாங்கணும். பாதி ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். இப்ப ஜிஎஸ்டி வந்து லோக்சபால பாஸ் பண்ணியாச்சு, ராஜ்யசபால பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஜிஎஸ்டியோட அந்த மசோதா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பப்படும். அந்த ஸ்டேட் மொத்தம் 29 ஸ்டேட் இருக்கு அப்டின்னா, அதுல பாதி ஸ்டேட் 15 ஸ்டேட்டுக்கு மேல என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்களோட சட்டசபையில அத பாஸ் பண்ணணும். சின்ன ஸ்டேட்டோ, பெரிய ஸ்டேட்டோ. அது பாஸ் பண்ணா தான் சில கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ண முடியும். என்ன மாரினா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் வந்து இந்த ஷெட்யூல் 7ல ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட்ல பாதிக்கப்படுற மாரி விஷயங்கள் இருந்துச்சு அப்டின்னா, ஹால்ஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வேணும். அந்த மாரி ஹால்ஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் 2016ல 101வது அமெண்ட்மென்ட்ல இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது ஆர்டிக்கிள் 270 அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிக்கிளையும் சேர்த்துனாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரத்தையும் ஆட் பண்ணாங்க. அது என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது பின்னாடி வரேன். அப்போ இந்த மாதிரி தான் ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரும்போது இவ்வளோ நாளைக்கு ஸ்டேட் மட்டுமே சில டாக்ஸஸ் போட்டுருந்துச்சு. சென்டர் மட்டுமே டாக்ஸஸ் போட்டுருந்துச்சு. முதலா கன்கரண்ட்ல வந்து ஒரு 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 விஷயத்த கொண்டு வராங்க. கன்கரண்ட் டாக்ஸ்ல வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. அதுதான் வந்து ஜிஎஸ்டி. அப்ப இதுல வந்து ஸ்டேட்டும் ஆக்ட் பாஸ் பண்ணும், சென்டரும் ஆக்ட் பாஸ் பண்ணும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது டைரக்ட்டா ஸ்டேட்டும் சென்டரும் ஆக்ட் பாஸ் பண்ணாது. அதுக்கு தான் என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில். இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கு அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல சென்டரோட சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் செக்ரட்டரி இருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரல் செக்ரட்டரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜிஎஸ்டிக்கான வரி, ஒரு ப்ராடக்ட்க்கான வரிய நிர்ணயிப்பாங்க. அந்த வரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்லாப்ல வந்து போடுவாங்க. சிலதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வரியே கிடையாது. 0% சிலதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3%, சிலதுக்கு 5%, சிலதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12%, அடுத்தது 18% சொல்லிட்டு ஒரு 5 ஸ்லாபா வந்து வரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அது 4 ஸ்லாபா குறைச்சுட்டாங்க. அதே மாரி லக்ஸுரி டாக்ஸ் வந்து சொல்லிட்டு 30% வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த லக்ஸுரி டாக்ஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப இந்த மாரி டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்லாபா போடுறாங்க. அப்போ இப்ப வந்து டைமண்டுக்கெல்லாம் 3%, கோல்டுக்கெல்லாம் 3%. இந்த மாரி பாலு, இந்த மாரி பேசிக்கான ப்ராடக்ட்க்கு டாக்ஸ் இல்லாம இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா ஜிஎஸ்டி கவுன்சில்ல பாலுக்கும் வரி வந்து 5% வந்து போட்டுட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா வந்து 12% இந்த மாரி லேண்டு அது தொடர்பான விஷயத்துக்கு 12%ம், சிகரெட்டு, சின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பான் மசாலா அதுக்கெல்லாம் லக்ஸுரி டாக்ஸ் 30%. இந்த மாரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப்ஸ்ல டாக்ஸஸ் போடுறாங்க. இந்த டாக்ஸஸ்ல யாரு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் போடுறாங்க.
இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யாரெல்லாம் இருக்கா ரெப்ரசன்டேட்டிவ்? போத் ஸ்டேட்டும், சென்ட்ரும் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து டாக்ஸஸ் போடுறனால, கன்கரண்ட் பவரா அந்த ஜிஎஸ்டி வந்து வச்சிருக்காங்க. இப்ப அதனால தான் நெறைய குற்றச்சாட்டுகள் இப்ப ரீசென்ட்டா அவங்க பார்லிமென்ட்ல டிபேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, மிஸ் நி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருப்பாங்க, "பாலுக்கு கூட வரி போடுறீங்களே" அப்டின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன்ட்ட கேள்வி கேட்கும்போது, அப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க, "நாங்க மட்டும் இத வந்து முடிவு பண்ணல. மத்திய அமைச்சகம் மட்டும் இத வந்து முடிவு பண்ணல. உங்க ஸ்டேட்ல இருந்தும் தான் இது உங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தான் இத முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வெறும் சென்ட்ரல் மட்டும் தான் இந்த மாரி டாக்ஸஸ் போடுது ஜிஎஸ்டில அப்டின்னு நெனச்சுக்காதீங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் தான் போடுறாங்க" அப்டின்னு. இந்த ஜிஎஸ்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கொண்டு வரல. சில விஷயத்த வந்து அவுட் ஆஃப் ஆம்பிட்ல வச்சிருக்காங்க. சிலது வந்து ஜிஎஸ்டில இருந்து வெளிய வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஆல்கஹால்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஜிஎஸ்டில இருந்து வெளிய. லாட்டரீஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஜிஎஸ்டில இருந்து வெளிய. அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டே பண்ணிக்கும். ஸோ இந்தியால தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல இருந்து ஒரு பெரிய வருமானம் வருது. அதுக்கு உண்டான வரிகள் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் போட்டுட்டு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அம் வேற இந்த மாரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அ பெட்ரோல், டீசல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஜிஎஸ்டில இருந்து வெளிய தான் இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் பெட்ரோலுக்கு வரி போடும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் வரி போடும். இதெல்லாம் பழைய இதிலேயே இருக்கு. நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல. மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சில ப்ராடக்ட்ஸும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்டிங்கிறதும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் ஜிஎஸ்டி என்ன சொல்லுவாங்கன்னா, கன்சப்ஷன் பேஸ்டு, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்றாங்களோ, அங்க டாக்ஸ் கட்டினா போதும். மத்தவங்களுக்கெல்லாம் அந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து பிரிச்சு குடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் மாரி ஒரு இடத்துலயும் டாக்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்ல. அப்படின்னு தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற விஷயமும், ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டிக்கு வந்தனால, இந்த மாநிலமும், மத்தியமும் உறவுகள் எப்படி அது கன்கரண்ட் டாக்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்ப வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும். இதுல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி நான் சொல்லணும். ஜிஎஸ்டி கவுன்சில். இப்ப ஆர்டிகல் 279 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூட் பண்ணுவார். ஸோ 279 பிரிவின்படி ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்குது. அப்ப பிரசிடென்ட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில மேக் பண்ணுவாரு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த கவுன்சில் என்ன அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஃபாரம் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட். மத்திய அமைச்சகம், மாநில அமைச்சகம் 2மே சேர்ந்தது தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். ஜாயிண்ட் ஃபாரம். The taxes, cess, surcharge levied by the center, ஸ்டேட்ஸ், லோக்கல் பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட வந்து மெர்ஜ் ஆகப்படுது. எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கூட கொண்டு வந்துரும். GST may be subjected to goods and services that may be subjected to GST or exempted from GST. சிலது வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட இந்த ஆல்கஹால் ஆகட்டும், அதே மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல் இந்த மாரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸம்ஷன்லயும் வச்சிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த ஜிஎஸ்டி பத்தி படிக்கும்போது, இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன தற்போது இந்தியாவுல வந்து 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் வருது. அப்போ என்ன என்ன ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்னா என்ன? 2016ல இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. 2017 அக்டோபர் 7ஆம் தேதி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து சென்டரும், ஸ்டேட்டும் வரி போடுறாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் கேஸ்கேட் பண்ணாம சென்டர் மட்டும் ஒரு வரி போடுற மாரி. அந்த சென்டர் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில். அப்படின்னா அது சென்டர், ஸ்டேட் கலந்து யோசிச்சு ஒரு வரி போடுறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஷார்ட் டெர்ம்ல தற்காலிகமா ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஸ்டேட்டுக்கு வருமானம் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? ஒரே வரி போட்டாங்க. அந்த வரி அங்க கன்சப்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிச்சு இங்க வரும். அது ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பெரிய வருமான இழப்பு வந்து இருக்கு. அதனால இந்த ஸ்டேட் எல்லாம் ஒத்துக்கல. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க கொண்டு வரோம். இந்த செஸ் மூலியமா வர பணத்த உங்களுக்கு லாஸ் ஆகுது இல்லையா ஸ்டேட்டுக்கு, அத நாங்க வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனா திருப்பி குடுக்குறோம். அது எப்படி பிரிச்சு குடுப்பாங்க? 2017ல உங்களோட டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ? இப்ப தமிழ்நாடுல 2016ல எவ்வளோ டாக்ஸ் கலெக்ஷன்? கேரளால 2016ல எவ்வளோ டாக்ஸ் கலெக்ஷன்? இப்ப 2017ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுலருந்து அடுத்த ஆண்டுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 14% அந்த டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ 2016ல, அதிலிருந்து 14% இன்கிரீஸ் பண்ணி 2017ல. அதிலிருந்து 14% இன்கிரீஸ் பண்ணி 2018ல. அது 14% என்ன அப்படின்னா, எக்கானமிக் குரோ ஆகுது. இன்ஃப்ளேஷன் ஆகுது. அதெல்லாம் கணக்கீட பண்ணி 14% இன்கிரீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் குடுக்குறோம்? 2022 5 வருஷத்துக்கு வந்து நாங்க வந்து இந்த மாரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் குடுக்குறோம். அப்படிங்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது 5 இயர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்தாங்க? 2017லேருந்து 2022 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். அப்ப இதுக்கு எப்படி காசு வரும்? அப்படின்னா,
எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போடுறது. லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு பென்ஸு இந்த மாரி ரொம்ப லக்ஸுரி BMW வெஹிக்கிள்லாம் வாங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா 30% வரி போடுறது. அதே மாரி சின்டாக்ஸ் சிகரெட்டு, பான் மசாலா இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ்ட்ராவா 30% டாக்ஸ் போடுறது. இந்த மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதோ தமிழ்நாட்டுக்கு, கேரளாக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுக்குறாங்க. இது வந்து 2017லேருந்து 22 வரைக்கும் 3 வருஷம் கரெக்ட்டா குடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா 2020, 21ல கொரோனா வந்தனால ஸ்டேட்டுக்கும் வருமானம் இல்ல, சென்டருக்கும் வருமானம் இல்ல. இந்த செஸ்ஸ வந்து குடுக்க முடியாம போயிருச்சு. நெறைய அரியர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அரியர்ஸ கிளியர் பண்றதுக்கு செஸ்ஸையும் அடைச்சுட்டு இருக்காங்க. இப்ப 2022ல நம்ம இருக்கோம். என்ன ஆகுது? 5 வருஷம் முடியுது. இதுக்கு மேல ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் குடுக்க முடியாது அப்டிங்கிறாங்க. அப்போ உடனே ஸ்டேட்ஸ்ல இருந்தெல்லாம் சொல்றாங்க, ஆல்ரெடி கொரோனானால எங்களுக்கு வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் நிப்பாட்டிட்டீங்க அப்டின்னா, இன்னும் நெறைய கடன்கள் வந்து மாநில அரசு வந்து வாங்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ உடனே அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத 2022லேருந்து இன்னும் ஒரு 4 வருஷம் 2026 வரைக்கும் என்னன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் 4 வருஷத்துக்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். எதுக்காக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் போடுறாங்க? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எங்கேருந்து வந்துச்சு? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுல தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சென்டருக்கும், ஸ்டேட்டுக்கும் உண்டான டாக்ஸ் ரிலேட்டட் நிதி சார்ந்த உறவுகள் வந்து இப்படிதான் இருக்கு. இதோட பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. 3 ஹெட்ல பார்த்தோம். சட்டசபையில, லெஜிஸ்லேட்டிவ்ல எப்படியெல்லாம் அவங்களோட ரிலேஷன் ஷேர் ஆயிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையில எப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிதியில எப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவோட பார்த்துருக்கோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்ல வந்து புது புது டாபிக்ஸ்ல வந்து பாலிட்டில வந்து ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.